கவுண்டர் சம்பவம் தொடர்பாக கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் அளித்த பேட்டியை பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலையில் எம்புதூர் திருப்பாப்புலியூர் அருகே எம்புதூரில் ஒரு வழிபறி மற்றும் புதுச்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய 2 பகுதியில் அந்த பைபாஸில் இருக்கக்கூடிய பகுதியில் 3 இடங்கள்லையும் லாரி டிரைவர்களை அரிவாளால் வெட்டி செல்போன்களையும் மற்றும் பணத்தையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது இப்ப மட்டும் நடக்கல, இதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் நடந்தது. நாங்கள் அதற்கோசரம் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு தனிப்படைகள் திருப்பாப்புலியூர் ஆய்வாளர் சந்திரன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. அதை காவல் துணை கண்காணிப்பாளர் ரூபன் மேற்பார்வையிட்டார். ஸோ இன்றைக்கு அதிகாலை நடந்த சம்பவத்திற்கு அந்த குற்றவாளிகளை கைது செய்யும் பொருட்டு சார் என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இந்த தனிப்படையினர் வெவ்வேறு இடங்களில் சோதனை செய்து அந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதுல இந்த கும்பலுக்கு தலைவராக இருந்தவர் விஜய் என்ற மொட்டை விஜய். இவர் எம்புதூர் அந்த டிபி ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தோப்புல பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேர்ல ஆய்வாளர் சந்திரன் தலைமையில் காவல் தனிப்படையினர் அங்க போறாங்க. போகும்போது அங்க 2 சக்கர வாகனம் நின்று இருக்கிறது. அந்த தோப்புல போயிட்டு தேடுறாங்க. தேடும்போது சடனாக புதர்ல இருந்து வந்த இந்த விஜய் முதல்ல காவலர் கோபியை வெட்டுறாரு. தென் ஆய்வாளர் சத்தம் போடுறாரு, டே வெட்டாதரா, ஒழுங்கா சரண் அடைந்து விடு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அகைன் கணபதியையும் அவர் அருவாளால் வெட்டுகிறார். அதனால வேற வழியின்றி ஆய்வாளர் அவர்கள் தன்னை காத்துக் கொள்வதற்கும் காவலர்களை காப்பதற்காகவும் ஒரு ஃபயர் பண்ணியிருக்காரு. அது 3 ரவுண்ட்ல உடனடியாக அவங்க ஜீப்லேயே அவனை காப்பாற்றும் பொருட்டு இங்கே ஜிஹெச் கொண்டு வந்திருக்காங்க. வரும் வழியில் இறந்து விடுகிறார். இப்போ இந்த கணபதி மற்றும் கோபி ஆகியவர்களுக்கு கொஞ்சம் படுகாயம் அடைந்து அந்த சிகிச்சையை பெற்று வருகிறார்கள். இந்த விஜய் என்ற மொட்டை விஜய் திலேஸ்பேட்டை அப்படின்ற பாண்டிச்சேரியை சார்ந்தவர். இவர் மேல 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உண்டு. என்னென்ன வழக்குகள்லாம் வழிப்பறி, கூட்டுக்கொள்ளை, கொலை முயற்சி மற்றும் கொடூர ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடும் குற்றவாளி. கடலூர் மாவட்டத்தில் 3 வழக்குகள் உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் 5 வழக்குகள், பாண்டிச்சேரியில் 22 வழக்குகள் உள்ளது இவர் மேல இதுவரைக்கும் எங்க வரைக்கும் தெரிந்தது. ஸோ அதனால தற்காப்புக்கோசரம் இவர் சரணடைந்திருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்காது. தற்காப்புக்கோசரம் ஆய்வாளர் அவர்கள் ஃபயர் பண்ணதுல இது நடந்து விட்டது. இதுல மொத்தம் 2 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், மொத்தம் 6 பேரு. இனி 5 பேரை தேடிட்டு இருக்கோம். இல்ல பண்ணியிருக்கான், ஒரு சில பேர்களை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதை செக்யூர் பண்ண விவரங்கள் சாயந்தரம் தான். அவர் இடுப்புல 1, நெஞ்சில 1, நெஞ்சில 2 புல்லட் பட்டிருக்கும். ஏனென்றால் அவர் அருகில தான் ஆய்வாளரை வெட்ட வருகிறார். தற்காப்புக்காக வேற வழி இல்லாமல் 3 ஃபயர் பண்ணார். ஆமா, அதெல்லாம் இப்ப 3 வழக்குகள்லையும் அந்த பாதிக்கப்பட்டவங்கலாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. 3 வழக்கு, அதாவது வழிபறி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2 வழக்குகள் புதுச்சத்திரம் அண்ட் 1 வழக்கு திருப்பாப்புலியூர். அதுல இந்த குற்றவாளி எல்லாம் சிறை செல்வார். மொட்டை விஜய் என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் அளித்த பேட்டியை பார்த்தோம்.